அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். காலத்தின் அருமை கருதி வந்திருக்கும் அனைவருக்கும் என் சலாத்தினை தெரிவித்துக் கொண்டு எம் மன்றத்தின் கடந்த கால மற்றும் நிகழ்கால அறிக்கைகளை சேவைகளை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். எம் மன்றமானது நமது ஊரில் கொள்கை குழப்பங்கள் வேறிட்ட சமயத்தில் நம் பகுதி இளைஞர்கள் வழி கெடாமல் இருக்கவும், அதே நேரத்தில் நம் சமுதாய மக்கள் பயன்பெறவும் நம் உயிரினும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டு நம் ஆபாக்கள் வரை தொண்டு தொட்டு கடைபிடித்து வரும் அஹ்லே சுன்னத் வல் ஜமாத் என்னும் உயர் கொள்கையினை அடிப்படையாக்கி சேவையே எங்கள் குறிக்கோள் என்னும் இலட்சியத்தினை கொண்டு நம் பகுதி மக்கள் மட்டுமின்றி நமது ஊரின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இயன்ற சேவைகளை கடந்த 23 ஆண்டுகளாக செய்து 24ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்துள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ். இதற்கு சில துளிகளாக தமிழக அரசின் உதவி நலவாழ்வு திட்டம், முதியோர், விதவை, உலமா, ஊனமுற்றோர், திருமண பெண், கர்ப்பிணி பெண்கள் போன்றவர்களுக்கு அரசை அணுகி மொத்தம் 91 நபர்கள் பயனடைய செய்தோம். பேருந்து கால அட்டவணையையும் முக்கிய தொலைபேசி எண்களையும் இணைத்து புத்தகமாக முன்பு வெளியிட்டுள்ளோம். தற்போதும் அதற்குரிய முயற்சிகள் தொடர்ந்து நடைபெறுகின்றது. அம்முயற்சி வெற்றி பெற நீங்கள் அனைவரும் துஆ செய்ய வேண்டுகிறோம். காயாமொழி ஆரம்ப சுகாதார நிலையத்துடன் இணைந்து பல்வேறு மருத்துவ முகாம்கள் நடத்தி வருகின்றோம். குறிப்பாக தொடர்ச்சியாக இலவசமாக எம் மன்றில் வைத்து போலியோ சொட்டு மருந்து, காலரா, மலேரியா போன்றவற்றிற்கான தடுப்பூசி முகாம்கள் நடத்தி வருகின்றோம். மேலும் கடந்த 17/3/2012 சனிக்கிழமை அன்று இரத்தத்தில் சர்க்கரை அளவினை கண்டறியும் முகாம் நடத்தினோம். குறுகிய கால அவகாசத்தில் 190 பேர் பயனடைந்தனர். அதன் பின்பு நமது ஊரில் டெங்கு காய்ச்சல் அறிகுறி தென்பட்ட தகவல் கிடைத்த உடனேயே காயாமொழி ஆரம்ப சுகாதார நிலைய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு செய்தியை தெரிவித்தவுடன் அவர்களும் உடனடியாக நமதூர் வந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து இரத்தத்தினை பரிசோதனை செய்தனர். மேலும் நமதூரில் இடம் கிடைக்கும் பட்சத்தில் இது போன்ற ஆரம்ப சுகாதாரம் நிலைய அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அதனை நமதூரில் நிறுவ நாங்களும் முயற்சி எடுத்து வருகின்றோம். இடம் கொடுக்க முன் வருபவர் எங்களை அணுக வேண்டுகிறோம். ஆண்டுதோறும் ஒரு மாணவர் ஒரு மாணவியருக்கு 1 வருடத்திற்கான படிப்பு செலவுக்கு ரியாத் காயல் நற்பணி மன்றம் மூலம் கொடுத்து வந்தோம், பண உதவி கொடுத்து வந்தோம். தற்போது அதனை மாணவர்களின் நலனுக்காகவே இயங்கி வரும் இக்ரா அமைப்பிடம் ஒப்படைத்து விட்டோம். இதைப்போல் ஊரில் நடக்கின்ற பொது பிரச்சனை சம்பந்தமாக எடுக்கப்படும் கூட்டங்களில் கலந்து கொண்டு எங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கூறி வருகின்றோம். மேலும் நமது சமுதாயத்தினை பற்றியும் நமது உயிரினும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் பத்திரிகைகளில் வருகின்ற அவதூறு செய்திகளுக்கு எம் மன்றின் மறுப்பினையும் கண்டனத்தையும் பதிவு செய்ய தவறுவதில்லை. மேலும் நமதூரின் சுற்றுச்சூழலை பேணும் விஷயத்திலும் சுகாதாரத்தினை காக்கும் விஷயத்திலும் மிகுந்த அக்கறை எடுத்து வருகின்றோம். கிழக்கு கடற்கரை சாலை நமது ஊரின் வழியாக வருவதற்கான அனைத்து தரப்பினரின் கருத்தொற்றுமைக்கான முயற்சி எடுத்து வருகின்றோம். மேலும் நமதூரின் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் ATM இயந்திரத்தினை நம் பகுதியில் நிறுவ முயற்சியினை மேற்கொண்டு வருகிறோம். மேலும் நம் நகராட்சிக்கு நம் மன்றத்தின் மூலம் நகரின் பொதுவான பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி
அதனை நிறைவேற்றித்தர மனு செய்துள்ளோம். முக்கியமாக நகரின் முக்கிய இடங்களிலும் தெரு சந்திப்புகளிலும் வேகத்தடை அமைத்து தரவும், அதிலும் குறிப்பாக அடிக்கடி விபத்து நடக்கின்ற பகுதியாக இருக்கின்ற பெரிய சதுக்கை சந்திப்பில் உடனடியாக அமைத்து தர வேண்டினோம். மேலும் நமதோர் குடிநீர் விநியோகத்தை சீர் செய்யவும், தெருக்களில் திரியும் நாய்கள் மாடுகளை கட்டுப்படுத்தி பொதுமக்களை அதன் தீங்குகளிலிருந்து காப்பாற்ற வேண்டியும் மனு செய்து பல மாதங்களாகியும் இதுவரை ஏனோ நகராட்சியிலிருந்து ஒரு நடவடிக்கையும் இல்லை. இனியாவது இதனை கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுகிறோம். மேலும் முப்பெரும் விழாவினை முன்னிட்டு இன்று நடந்த இலவச மருத்துவ முகாம்களை 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலனடைந்துள்ளனர். அல்ஹம்துலில்லாஹ். இறுதியாக நாங்கள் எங்களால் முடிந்த சேவைகளை எங்களின் சொந்த பணிகளுக்கு இடையிலும் பொதுமக்களின் ஆதரவோடு எந்த ஒரு பாரபட்சமின்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் செய்து வருகின்றோம். இதிலும் நாங்களும் மனிதர்கள் என்ற முறையில் தவறுகள் நேர்ந்திருக்கும். இதையெல்லாம் அல்லாஹுக்காகவும் ரசூலுக்காகவும் வேண்டி பொறுத்தருந்து தொடர்ந்து உங்களின் ஆதரவினையும் ஊக்கத்தினையும் தந்தருள வேண்டுகிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் ஒரு அறிவிப்பு, ஒரு சந்தோஷமான அறிவிப்பு. இன்று நடந்த மருத்துவ முகாமில் சித்த வைத்திய முகாமில் கலந்து சிறப்பித்த சித்த மருத்துவரும் எம் மன்றத்தின் உறுப்பினருமான டாக்டர் எம்என் சையீது முஹியுத்தீன் அவர்கள் எம் மன்றத்தில் வைத்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணி முதல் நண்பகல் 12:30 மணி வரை சிகிச்சை அளிக்க இசைந்துள்ளார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை அறிய தருகிறோம். இன்ஷா அல்லாஹ் சிகிச்சை தொடங்கும் தேதியினை பின்னர் அறிவித்து தருகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.